இசையமைப்பாளர் அனிருத். இப்ப வர நெறைய படங்களுக்கு இவர் தான் இசையமைச்சுட்டு இருக்காரு. இவருக்கு இன்னொரு பெரிய புள்ளியோடைய படமும் கையில வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினியோடைய கோச்சடையான் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கே.எஸ். ரவிக்குமாரோடைய இயக்கத்துல ஒரு படம் நடிக்க போறாரு. அந்த படத்துல இவருக்கு அனுஷ்கா அண்ட் சோனாக்ஷி சின்ஹா 2 பேருமே வந்து ஹீரோயின்ஸா நடிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். கூடவே இந்த படத்துக்கு இசையமைக்க போறாரு ஏ.ஆர். ரஹ்மான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஏ.ஆர். ரஹ்மான் ஹாலிவுட்லயும், பாலிவுட்லயும் பயங்கர பிஸியா இருக்கிறதுனால, இந்த படத்துக்கு அவரால இசையமைக்க முடியாது அப்படின்னு தெரியுது. அதனால இந்த படத்தோடைய நேரடி வாய்ப்பு அனிருத்துக்கு தான் போகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் இல்லாம அனிருத் ஏற்கனவே ஆண்ட்ரியா கூட சேர்த்து வச்சு கிசுகிசுக்கப்பட்டாரு. அதாவது இணையதளத்துல வெளியான இவங்க 2 பேருடைய முத்த காட்சிய தொடர்ந்து, இவங்க 2 பேருமே வந்து லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் வெளியாச்சு. இருந்தாலும் அப்படியெல்லாம் எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல அப்படின்னு கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் திரும்பவும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. வடகரி அப்படிங்கிற படத்துல ஒரு கவர்ச்சிகரமான பாடல 2 பேருமே பாடியிருக்காங்க. அந்த பாடல்ல நடிச்சிருக்கிறவங்க ஜெய் அண்ட் சன்னி லியோன். ரஜினியோடைய படம் எப்படி இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது? இவர விட சீனியர் இசையமைப்பாளர்கள்லாம் இருக்கும்போது எப்படி அனிருத்துக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, அனிருத் ரஜினியோட நேரடியான சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயமே போதும் அனிருத்துக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு. ஏன்னா ஏற்கனவே ரஜினி ஏகப்பட்ட அட்வைஸ் பண்ணியிருக்காரு அனிருத்துக்கு. இவர் நடிக்க போறேன் அப்படின்னு சொன்னதும், ரஜினிகாந்த் நீ நடிக்கிற வேலையெல்லாம் இப்போதைக்கு பண்ணாத. வெறும் இசையமைக்கிற வேலைய மட்டும் பாரு. கூடிய சீக்கிரம் என்னுடைய படமே உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். ரஜினியுடைய வாய் முகூர்த்தம் இவ்ளோ சீக்கிரம் பலிக்கும் அப்படின்னு அனிருத் எதிர்பார்க்கவே இல்ல.